بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الجهاد كلمة حق عند سلطان جائر، أو كما قال سيدنا وحبيبنا صلى الله عليه وسلم: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم நல்லடியார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பேரருளால் இன்று நமது இந்திய திருநாட்டின் 75வது குடியரசு தின விழாவை நாம் கொண்டாடி இருக்கின்றோம். டெல்லியிலும் அனைத்து மாநிலங்களிலும் இதற்கான சிறப்பான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. டெல்லியில் குடியரசுத் தலைவர் கொடியேற்ற வெளிநாடுகளிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய விருந்தினர்கள், குறிப்பாக பிரான்ஸ் அதிபர் எல்லாம் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். பல்வேறு நமது இந்திய திருநாட்டின் பல்வேறு இராணுவத்தின் அணிவகுப்புகள் எல்லாம் நடைபெற்றன. அவைகளெல்லாம் பார்ப்பதற்கு மிகவும் மக்களுக்கு கண்களின் குளிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அடிப்படையில் ஒன்றை தெளிவாக தெரிய வேண்டியது இருக்கிறது. குடியரசு என்று சொன்னால் என்ன, அந்த குடியரசின் தத்துவம் எந்த அளவிற்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிய வேண்டிய ஒரு அவசியம். 1947 இந்திய திருநாடு ஆங்கிலேயரிலிருந்து சுதந்திரம் பெற்றாலும் நம்மை ஆள்வதற்கு நாமே நமக்கான சட்டங்களை அப்பொழுது உருவாக்கிக் கொள்ளவில்லை. அதற்கான பணிகள் தொடங்கியிருந்தன. நம்மை ஆள்வதற்கு ஆங்கிலேயர்களோ ஆங்கிலேயரின் சட்டங்களோ இருக்கக்கூடாது என்றும் நாமே நமக்கு நாமே சட்டங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அதற்கான அறிஞர்கள் குழு அமைக்கப்பட்டு அவர்கள் ஏறக்குறைய 2 ஆண்டுகளில் கடந்து பல்வேறு முயற்சிகள் செய்து முதலில் ரஃப் தொகுப்பாகவும் அதற்கடுத்து அதற்கு இறுதி வடிவம் கொடுத்து அதை பாராளுமன்றத்தில் வைக்க, பாராளுமன்றம் அதற்கு ஒப்புதல் கொடுக்க 1950 ஜனவரி 26 முதல் அது அமலுக்கு வந்தது. அந்த நாளைத்தான் நாம் குடியரசு தினம் என சொல்கின்றோம். நமக்காக நாமே சட்ட நடைமுறைகளை தொகுத்து நம்மை ஆளுபவர்களை நாமே தேர்ந்தெடுத்து அவர்கள் இந்த சட்டத்தின்படிதான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற வரையறையை உருவாக்கி ஏற்படுத்தப்பட்ட நாள் தான் இந்த குடியரசு தினம். அவ்வாறு உருவாக்கப்பட்ட அந்த
சட்ட தொகுப்பு இருக்கு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லப்படுகின்ற அரசியல் சாசன சட்டம். இது மிக மிக முக்கியமான ஒன்று. இதன் அடிப்படையில் தான் இந்தியாவின் மதச்சார்பின்மை, இந்தியாவில் ஜனநாயகம், சகோதரத்துவம், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இது போன்று பல்வேறு காரியங்கள் இங்கு நிலைநிறுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்குமான உரிமைகள், கடமைகள் என்று அவைகள் தொகுக்கப்பட்டன. குறிப்பாக வாழும் உரிமை எல்லோருக்கும் உண்டு. யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லை என்றெல்லாம் சட்டங்கள் கொடுக்கப்பட்டது. தங்களை ஆள்பவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை எல்லோருக்கும் உண்டு, அதுவும் சமமாக உண்டு. நம்முடைய ஒரு ஓட்டின் மதிப்பு எதுவோ அதுதான் அதானியின் ஒரு ஓட்டின் மதிப்பும், அம்பானியின் ஒரு ஓட்டின் மதிப்பும் அவ்வளவுதான். அது ஒன்றாகத்தான் பார்க்கப்படும். எத்தனை பில்லியன் டாலர்களுக்கு அவர்கள் சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, அவர்களின் ஓட்டு ஒரு ஓட்டு நம்முடைய ஒரு ஓட்டு சமமானதுதான், வித்தியாசம் இல்லை. உதாரணத்திற்கு புரிவதற்காக சொல்கின்றேன். வசதியால், ஜாதியால், இனத்தால், மொழியால் வேறுபட்டிருந்தாலும் எல்லோரும் சமம் என்ற ஒரு அடிப்படை கட்டமைப்பை கொடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். சகோதரர்கள், இது மிக நேர்த்தியாக மிக மிக கவனமாக கொடுக்கப்பட்டது. இந்திய மண்ணில் ஒவ்வொரு வாழ்கின்ற உரிமை மட்டுமல்ல, அவரவர் விரும்புகின்ற மார்க்கத்தை, மதத்தை, இறை கொள்கையை பின்பற்றி நடப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டது. அவரவர் விரும்புகின்ற உடைகளை உடுத்துவதற்கு, அவரவர் விரும்புகின்ற உணவை உட்கொள்வதற்கு, ஒவ்வொருவருக்கும் அவருடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய பல்வேறு சட்ட அம்சங்கள் அதில் மிக தெளிவாக கூறப்பட்டது. அதை மையமாக கொண்டுதான் கடந்த 75 ஆண்டுகளாக இந்தியா நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது என்பது உண்மை. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் ஆட்சியாளர்கள் என்று சிலர் இருந்தாலும் நீதிமன்றங்கள் அவைகள் சுய சிந்தனையோடு நடக்க வேண்டும் என்பதிலும், அதே போன்று தேர்தல் நடத்துகிறக்கூடிய தேர்தல் ஆணையங்கள் சுயமாக இயங்க வேண்டும் என்றும், மக்களுடைய குற்றங்குறைகளை விசாரிக்கக்கூடிய விசாரணை அமைப்புகள், சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகள் அவைகள் சுயங்கமாக இயங்குவதற்கும், இந்தியாவுடைய ஒட்டுமொத்த நடைமுறைகளை, அதனுடைய செலவினங்களை கண்காணிக்கக்கூடிய ஆடிட்டிங் துறை தனியாக சுயமாக இயங்குவதற்கும், இப்படி பல்வேறு சிறந்த நடைமுறைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டன. ஆனால் இவைகள் அனைத்தும் இப்பொழுது மிகச் சரியாக, நேர்த்தியாக, சிறப்பாக நடைபெற்று வருகிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். குடியரசு என்று சொன்னாலே நாட்டு மக்கள் அனைவரும் சமம் என்பது பொருள். ஆனால் இங்கு இந்திய திருநாட்டில் சிறுபான்மை மக்களுடைய நிலை என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் தங்கள் ஆலயங்களை அமைத்துக் கொள்ள முடியும், நடு ரோட்ல கூட அமைத்துக் கொள்ள முடியும். நாம் நம்முடைய சொந்த இடத்தில் கூட வசதி பெற்றுவதற்கு பல்வேறு பிரச்சனைகள். சில ரோடுகளை நீங்க பார்க்கலாம், ஒரு பெரிய ரோடு திடீர்னு பார்த்தா அரைங்கல்ல முக்காவாசி ரோடு மறைஞ்சிடும். இது மாதிரி நிறைய ட்ரிப்ளிகேனி சைட்ல அந்த பக்கம் போகும்போதெல்லாம் நம்ம பார்த்து கவனமாக பார்த்தால் தெரியும். யாரும் கேட்க முடியாது. ஆனால் சட்டம் எல்லோருக்கும் பொதுவானதுதான். ஆனால் நடைமுறை என்பது வேறு. முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் தங்களுடைய சொந்த இடங்கள், அதான் சொல்லுவாங்க. ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, நம்முடைய மஸ்ஜிதுகள், ஆலயங்கள் பெரும்பாலும் 98.7% சொந்த இடத்தில் பட்டாளத்தில் இருக்கிறது. ஒரு சிலர் ரொம்ப ரேரா, சில பேர் அறியாமையின் காரணமாக பட்டாளந்து இல்லாத இடங்கள்ல, ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட இடங்கள்ல மஸ்ஜிது கட்டலாம். ஆனா அதை கூட இஸ்லாம் வரவேற்பதில்லை. சில பேர் சில இடங்கள்ல ஆக்கிரமிப்பு செஞ்சிடறது. ஆக்கிரமிப்பு செய்துவிட்டு அந்த இடத்துல ஒரு மஸ்ஜிதையும் கட்டிக்கிறது. கேட்டா இன்டைரக்டா என்ன கருத்துன்னு கேட்டா, அந்த யாரும் வீடுகளை இடிக்க வந்தாலும் மஸ்ஜிதை இடிக்க முடியாதுல்ல, பிரச்சனை வரும். அதனால தங்களுடைய வீடுகளுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் என்ற எண்ணம். இப்படி ஒரு பிரச்சனையே இல்லையானால் கூட அதற்கு அனுமதி இல்லை. நமக்கு யாருடைய இடத்திலும் எவனுடைய இடத்திலும் அட்ரஸ் இல்லாத இடத்துல இது பண்றதுக்குன்னா தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை.
ஆனால் பொதுவாக 98-99% நம்முடைய இடங்கள் அனைத்தும் நமக்கே உரிய இடங்கள். நம்முடைய சொத்து தான் ஆக்கிரமிப்புக்குள்ளா இருக்கிறதே தவிர இதுதான் யதார்த்தம். ஆனால் இதற்கு நேர் எதிராக சகோதர சமய சார்ந்தவருடைய பல்வேறு நடைமுறைகள் ஆலைகள் என்று பார்த்தால் அந்த நடைமுறைக்கு மாற்றம் அப்படியே நேர் உள்டா பெர்சன்டேஜ். முறையானவைகள் என்பது மிக குறைவு, அதற்கு தாண்டியவைகள் என்பதுதான் மிக அதிகம். அப்படியானால் இது என்ன வகையான சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது என்பதை நாம் கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. பணக்காரர்கள் தொடர்ந்து பல்வேறு சலுகைகளை பெறுகிறார்கள், ஏழை எளிய மக்கள் மீண்டும் மீண்டும் சுரண்டலுக்கு உள்ளாகிறார்கள். ஒரு விவசாயி சில லட்சங்கள் கடனை வாங்கி அவன் விவசாயம் செய்யறான், அல்லது ஒரு டிராக்டர் வாங்குறான் விவசாயத்துக்கு. அந்த பணத்தை ஒரு கட்டத்துல கட்ட முடியலன்னு சொன்னா அவனை அந்த பணத்தை கட்ட வைப்பதற்கு ஏற்படுத்துகின்ற சில நடைமுறைகள் அவனை தற்கொலை வரை கொண்டு போய் விட்டு விடுகிறது, தற்கொலை பண்ணிக்கிறான். ஆனா பெரிய பெரிய ஆட்கள் 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி 10,000 கோடி கடனை வாங்கிட்டு கடைசியில் அவன் கட்ட முடியலன்னு சொல்றது, அதுல பாதி கடனுக்கு மேல வராக்கடன் என்ற பெயரில் தள்ளுபடி செய்யப்படுவது, அதற்கு மேலும் அவர்கள் அறவே ஒட்டுமொத்தமா சாப்பிடணும் அப்படிங்கிற சூழல் ஏற்பட்டால் அவர்கள் அந்நிய நாடுகளுக்கு வெளியே போவதற்குண்டான நேரடியாக மறைமுகமாக அனுமதிப்பது போன்ற அவலங்கள் எல்லாம் பார்க்க முடிகிறது. அப்போ செல்வந்தர்கள் செல்வந்தர்களாக மாறுகிறார்கள், ஏழைகள் மீண்டும் மீண்டும் ஏழைகளாக இருக்கிறார்கள். நாட்டுடைய மிகப்பெரிய செல்வங்கள் எல்லாம் குறிப்பிட்ட மிக மிக குறைவான ஒரு சாராரத்தில் தான் இருக்கிறது. 80% மேல் உண்டான பொருளாதாரம் 10% உட்பட்ட மக்களிடத்தில் இருக்கு. கொரோனா டயத்துல ரஷ்யாவில குறைந்த செலவுல குறைந்த காசுல கச்சா எண்ணெய் போன்ற பெட்ரோலிய ஆயில்கள் வாங்கினாங்க. பட் ஆனால் அது இந்தியாவுடைய மக்களுக்கு பெரிய அளவுல பயன்பட்டதான்னு கேட்டா பெரிய அளவுல இல்லை. முக்கியமான புள்ளி விவரம் சொல்கிறது, குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு அவைகள் அதை சுத்திகரிப்பு செய்து பன்மடங்கு விலைக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து விட்டன. இதுதான் ஏதாவது இப்படிப்பட்ட ஒரு சூழல். இதுல இதற்கு இடையில பல்வேறு நம்முடைய பொருளாதாரம் கூடியிருச்சு, நம்முடைய GDP கூடியிருச்சு, நம்முடைய தலைக்கான வருவாயுடைய அமைப்பு கூடியிருச்சு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஒரு போலித்தனமான ஒரு நடவடிக்கைகள். உதாரணம் ஒரு சின்ன ஒரு புரிகிறதுக்காக ஒரு கணக்கு சொன்னா, ஒருத்தட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்கு, ஒரு 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, 5 பேர்ல ஒருத்தட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்கு, 10 லட்சம் ரூபாய் அவருடைய மாத வருமானம். இந்த 4 பேருடைய மாத வருமானம் என்பது வெறும் 10,000. 4 பேருடைய மாத வருமானம் 10,000, ஒரு நபருடைய மாத வருமானம் 10 லட்சம். ஆனா பொது கணக்கு பெர் ஹெட் அப்படின்னு வரும்பொழுது இந்திய குடிமக்களுடைய வாழ்வாதார நிலை உயர்ந்திருக்கிறது, தலைக்கு இவ்வளவு அவங்களுடைய வருவாயுடைய அளவு இவ்வளவு அப்படின்னு கனெக்ட் பண்றது எப்படின்னு கேட்டா, தனிநபரா பார்த்தால் 10 லட்சம், இந்த 10,40,000 இவங்க ஆளுக்கு 10,000 10,40,000 டிவைட் பண்ணணும். 5 டிவைட் பண்றது, 5 டிவைட் பண்ண என்ன வரும், ஒவ்வொருத்தருக்கும் 2.5 லட்சம் இருக்கும். அந்த 5 பேரும் ஆவரேஜ் 2 லட்சம், 2 லட்சத்தை சில்லறைக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லப்படும். ஆனா உண்மையில ஒவ்வொருத்தரும் 2 லட்சத்துக்கு சொந்தக்காரனா இல்ல. இவனுக்கு மாச வருமானமே 10,000 தான், ஒருத்தனுக்கு மட்டும் 10 லட்சம் வருது. ஆனால் அந்த ஒருத்தனுடைய பணத்தையும் சேர்த்து 5 பேருக்கு ஆவரேஜ் பண்ணா 2 சில்லறை வரும். இப்படி எல்லாம் கணக்கு காண்பித்து ஃபர்ஸ்ட் எக்கனாமி பொருளாதாரம் தான் என்ன ஒரு பெரிய புரிதல் மக்களுக்கு இருக்காது. அந்த தைரியம் ஏதாவது ஒரு ஒண்ணு சொல்ல வேண்டியது, அதை பெருசா காமிக்க வேண்டியது என்ற ஒரு நிலைதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அதெல்லாம் பல்வேறு விஷயங்கள். இப்ப 2020 மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து குஜராத்திற்கு 16 பேர் பசுமாடுகளை சட்டவிரோதமாக கடத்திட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு குஜராத் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்கின்றது, கைது செஞ்சு கோர்ட்டு கொண்டு போனாங்க. அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் பிரச்சனை வந்தது. நீதிபதி சொன்ன தீர்ப்பு அந்த மாடுகளை கடத்தி சென்ற நபருக்கு ஆயுள் தண்டனையும் 5 லட்சம் அபராதமும் விதித்தார். சரி, இதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, அது விதிக்கலாம். பொதுவாக ஒரு சட்ட மீறல் குற்றம் செஞ்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன சொல்லணும், எந்த குற்றத்தின் எந்த நம்பர் எந்த எண் எந்த குற்றத்தின் அடிப்படையில் அவருக்கு ஆயுள் தண்டனை,
எந்த குற்றத்தை அவர் வரம்புடைய குற்றத்தை செய்திருக்கிறார், அதற்காக அவருக்கு 5 லட்சம் அபராதம், இதுதான் சொல்லும். அதான் சட்டத்தின் அடிப்படையான தீர்ப்பு. அப்படி இருக்குமானால் அது பிரச்சனை இல்லை. ஆனா நீதிபதி அந்த தீர்ப்பில் சொல்கின்ற பொழுது அவர் தீர்ப்பில் எழுதுறாரு, பசுக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் இடத்தில் தான் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். நீதிபதி எழுதுற வார்த்தை, மாடுகள், பசுமாடுகள், பசுக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் இடத்தில் தான் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். பசுக்கள் கவலையுடன் இருக்கும் இடத்தில் செல்வங்கள் அழிந்து போகும். ஒரு பசு என்பது விலங்கு அல்ல, அது ஒரு தாய். இந்த உலகத்திற்கே பசு முக்கியமானது. பசுவின் ரத்தம் பூமியில் சிந்தக்கூடாது. அவ்வாறு பசுவின் ரத்தம் பூமியில் என்றைக்கு சிந்தாமல் இருக்கிறதோ அன்றுதான் இந்த உலகம் செழிப்பாக இருக்கும். உலகில் உள்ள வேறு எந்த ஜீவராசியும் பசுவை போன்று நன்றியுணர்வு கொண்டது இல்லை. எனவே அத்தகைய நன்றியுணர்வு கொண்ட பசுக்களுக்கு நாம் மிகவும் மதிப்பளிக்க வேண்டும். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இன்னும் அவருடைய தீர்ப்புல ஜட்ஜ்மெண்ட் எழுதுறார், பொருளாதார ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பசுக்கள் பலனை கொடுக்கக்கூடியவை ஆகும். உதாரணமாக ஒருவர் பசுவை துன்புறுத்தினால் அவரது சொத்துக்கள் அனைத்தும் அழிந்து போகும். ஜோசியக்காரன் சொல்றதா நீதிபதி சொல்றதான் யோசி. பொருளாதார பசு சாணத்தை வீடுகளில் பூசினால் அணுக்கதிர் வீச்சு பாதிக்காது என்பது அறிவியல் உண்மை. பசுவின் கோமியம், அதாவது அந்த யூரின், தீராத நோய்களையும் தீர்க்கும். என்றைக்கு பூமியில் பசுவின் ரத்தம் சிந்தாமல் இருக்கிறதோ அன்றுதான் உலகத்தின் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்று தீர்ப்பில் கூறுகிறார். இப்ப என்ன சொல்ற, இப்படிதான் இதுதான் இன்றைய சூழல்கள் ஒரு வகையாக போய்கொண்டிருக்கிறது. நமது இந்த குடியரசுடைய தத்துவம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் எல்லா இடத்திலும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரவர் பின்பற்றுகின்ற அவர்கள் இறை கோட்பாட்டை பின்பற்றலாம், அனுமதிப்பது அரசியல் சாசன சட்டம் அனுமதிக்கிறது. ஆனால் நடைமுறையில் பிரச்சனை. ஒருத்தன் இது பண்ண, யாராவது ஒருத்தன் வேறொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால், மதத்தை தழுவினால், இதை நீ கட்டாய மாற்றம் செஞ்சிட்டீங்க என்று பிரச்சனை ஏற்படுத்த முடியும். அதை போன்று உண்டான சட்ட திருத்தங்கள் எல்லாம் இப்பொழுது ஒவ்வொன்றாக கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு விஷயத்திலும் அதே போன்று ஆலயங்கள் யார் யார் 1904 சுதந்திரம் அடைகின்ற பொழுது யார் யார் கைவசம் ஆலயங்கள் இருந்ததோ அவரவர்களுடைய கைவசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு மட்டும்தான் விதிவிலக்கு இருந்துச்சு. எதுல? அயோத்தியில் இருக்கக்கூடிய பாபர் மஸ்ஜித் மட்டும் விதிவிலக்கா வச்சிருந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்து அந்த பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது. அதுக்கு முன்னாடியே பிரச்சனை உருவாக்கிட்டாங்க 1900 தொடக்கத்துல இருந்த. அதனால அது மட்டும் விதிவிலக்கா இருந்துச்சு. மீறி எங்கேயுமே பிரச்சனை இல்லை, அவரவர் அவருடைய இதுல இது பண்ணணும் அப்படின்னு. ஆனா இன்று காசியில மதுராவில் எல்லாம் பிரச்சனைகள் கொண்டு வரப்படுகிறது. அங்கு இப்பவும் கோர்ட்டுக்கு போறாங்க, கோர்ட்டுகள் அதை விசாரிக்கணும், என்னென்ன சொல்றாங்க. ஹவுஸ் உளுச்சர் இடத்துல நடுவில் இருக்கக்கூடிய கல்லு, அது ஏதோ ஒரு அதுக்கு ஒரு பெயர் சொல்லி அது சிவலிங்கம் என்னென்னமோ சொல்லப்படுகிறது. இதை நீங்க நம்ம எப்படி எடுத்துக்கிறது, நம்ம எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம், நம்முடைய நிலை என்ன என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பது மிக மிக அவசியமான ஒரு சூழல் தான். அப்ப சட்டப்படி அந்த அயோத்தியுடைய மஸ்ஜிதை தவிர்த்து, பாபர் மஸ்ஜிதை தவிர்த்து மீதி எதுவுமே பிரச்சனைக்குரியது அல்ல, முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு சட்டத்தின் அடிப்படையிலேயே எவரும் எந்த கோர்ட்டிற்கும் போக முடியாது, வர முடியாது, தள்ளி தூக்கி போட்டு போன்னு சொல்லணும். எப்படி நீங்க வர்றீங்கன்னு தள்ளுபடி பண்ணணும். ஆனால் அவைகள் எடுத்துக் கொள்ளப்படுகிறது, தொடர்ந்து பல்வேறு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன, புது புது ஜட்ஜ்மெண்ட்டுகள், தீர்ப்புகள் எல்லாம் வருகிறது. இன்றைய கோர்ட்டுடைய நிலை அதே போல பாபர் மஸ்ஜிதுடைய விஷயத்தில் அது கோர்ட்டுக்கு போச்சு, அப்படியே நீண்ட நெடுங்காலம் இழுத்தாங்க. ஒரு காலம் வரைக்கும் கோர்ட்டை எல்லாம் ஏத்துக்கிற முடியாதுன்னு சொன்னாங்க, பகிரங்கமா சொன்னாங்க. கோர்ட்டு தீர்ப்பு எல்லாம் ஏத்துக்கிற முடியாது, அதெல்லாம் அவசியம் இல்லை, எங்களுடைய உணர்வுகள் அப்படின்னாங்க. அதற்கடுத்து ஒரு குறிப்பிட்ட காலம் கணிந்தது, கோர்ட்டு தீர்ப்பை ஏத்துக்கிறோம்னாங்க. ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பு என்ன வரணும்னு நம்ம தீர்ப்புகளை நம்ம எழுதி கொடுத்துட்டோம், இனிமே அதுதான் சொல்லப்படும், அதனால அதுக்கு அது சரிங்கிற மாதிரி ஒரு சூழல் போச்சு. கோர்ட்டின் தீர்ப்புகள் எப்படி வந்துச்சு? அது நம்ம அடுத்தவர்களை விமர்சனம் செய்வது எப்பொழுது செய்யக்கூடாது, அது நமக்கு நோக்கமும் அல்ல. ஆனா ஜட்ஜ்மெண்ட் என்ன? இந்த இடத்துல அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க, இதுதான் எங்களுடைய இறந்த இடம் பிறந்த இடம் சொன்னா அதற்கான ஆதாரங்கள் இல்லை. அல்லது இந்த இடத்துல இதற்கு முன்பு ஒரு வேறு சமயத்தை சார்ந்த ஆலயம் இருந்தது, இடிக்கப்பட்டுத்தான் கட்டப்பட்டதுன்னு குற்றச்சாட்டு. இப்படி ஒரு ஆலயம் இருந்தது என்பதற்கு எதுவும் இல்லை.
எதுவும் இல்லை, இருந்ததுங்கிறதுக்கும் இல்லை, இடிக்கப்பட்டதுங்கிறதுக்கும் இல்ல. சரி, ஒரு கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளாக மஸ்ஜித் இயங்கி வருகிறது, அது வரலாற்று உண்மை. அந்த மஸ்ஜிதை குறிப்பிட்ட பேரு போய் இடிச்சிருக்காங்க, அது கிரிமினல் குற்றம், கோர்ட் ஒப்புக்கொள்கிறது, கிரிமினல் குற்றம். அன்னைக்கு எந்தெந்த பத்திரிகைகள் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குதானே செய்யும், 1992 தானே, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் தானே அல்லவா. அப்பொழுது என் கண்ணாலேயே சில பத்திரிகையுடைய ஹெட்டிங் எல்லாம் பார்த்திருக்கோம். கருப்பு மையில் எழுதியிருந்தார்கள், அதாவது என்ன சொல்றது, துக்கத்தின் அடையாளமாக, துக்கத்தின் அடையாளமாக தலையங்கங்கள் சரி அன்றைய தலைப்பு செய்து பிளாக்கா கலர்ல வரக்கூடிய நேரத்துல கூட பிளாக்கா கொடுத்திருந்தாங்க. அதே பத்திரிகைகள் இன்று இது இந்தியாவுடைய, அதாவது குறிப்பிட்ட சாராரின் அடையாளம் அல்ல, இந்தியாவுடைய அடையாளம் அப்படின்ற அதே பத்திரிகை இன்னைக்கு எழுதுறான். என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம். அப்ப அவர்கள் என்ன காரணம் சொன்னார்கள்? அந்த காரணம் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. இடிச்சது தவறு என்று சுட்டி காண்பிக்கப்படுகிறது, கிரிமினல் குற்றம் சொல்லப்படுது. அவ என்ன பண்ணி இருக்கணும்? அந்த ஜட்ஜ்மெண்ட் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கி இருக்கணும், பாதிக்கப்பட்டவங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கணும். அது இல்ல, மாறாக எவ்வளவு சொல்லிட்டு அந்த இடம் மக்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்படுகிறதுன்னு சொல்லி ஒரு சாராருக்கு அதை கொடுக்கிறாங்க. குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் விடுவிக்கப்படக்கூடிய ஒரு அவல நிலை, பிடிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் ஏதோ ஒரு காலத்துல நடந்துச்சுன்னு சொல்லல, நாம் வாழும் காலத்தில் நடந்தவைகள் தான் இவை. இன்னைக்கு அதுக்கு அந்த இடத்துல அந்த மக்களுடைய ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அது பயங்கரமான ஒரு விழா. ஓகே, நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ள போவேன். ஆனா நீதிமன்றங்களுடைய நிலை எப்படி ஆகிவிட்டது என்பதற்காக சொல்ல வேண்டும். 2002 ரயில் எரிப்பு ரயில் எரிப்பு ஒன்று நடைபெறுகிறது. ரயில் எரிப்புக்கு யார் காரணம் என்பது துல்லியமாக இல்லை, இப்பொழுது வரை இல்லை. ஆனாலும் பெரிய அளவுல முஸ்லிம்கள் அல்லாஹ் அக்பர் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. 2000க்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அதுல நான் வரலாற்று பிரசித்தி பெற்ற நிகழ்வு பில்கிஸ்மானுடைய நிகழ்வு எல்லாம் அதில் உள்ளதுதான். அவங்க குடும்பம் 17 பேர்ல 2 பேரை தவிர்த்து 14-15 பேர் கொலை செய்யப்பட்டார். இந்த பெண் குற்றியூரும் கொலையுறமாக ஆக்கப்பட்டார். இவர் கையில் இருந்த 2-3 வயசு குழந்தை கல்லில் அடித்து கொலை செய்யப்பட்டது. இந்த பெண் கர்ப்பிணி பெண், பலரால் கற்பழிக்கப்பட்டார். செத்து போய்தான் நினைச்சு விட்டுட்டு போனாங்க. அதான் உண்மை. குற்றியூரும் கொலையுறமாக கிடக்க இறந்து விட்டார் என்று நினைத்து விட்டு போனார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நாட்டம். அதற்கடுத்து இன்று கடைசியில இது அந்த ஊர்ல அந்த மாநிலத்துல விசாரிக்க கூடாதுங்கிற அளவுக்கு வந்துச்சு. வேறு மாநிலத்திற்கு அந்த வழக்கு போச்சு, அது நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல இவர்களுக்கு எல்லாம் ஆயுள் தண்டனை என்று ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அதற்கடுத்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பின்னால இப்ப கடந்த வருடம் இவர்கள் எல்லாம் திருவாளர் பரிசுத்தங்கள், இவர்களை கொண்டு நல்லவர்கள் உலகத்தில் இல்லை, இவர்கள் எல்லாம் இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள், ஜட்ஜ்மெண்ட் இவங்கெல்லாம் இதை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு உண்டான ஸ்பெஷல் சில உரிமைகளை மையமாக வைத்து அவங்கள வெளியே விட்டுட்டாங்க. நிறைய விஷயங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய இப்ப சமீபத்துல முன்னாள் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சார்ந்தவர், அந்த மாநில அரசு அவரை கௌரவிக்கும் போது சொல்லுகிறது, இந்த ஆணையம் நமக்கு உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் என்று சொல்லுது. இதை விட வெக்கக்கேடு உனக்கு உலகத்துல ஏதாவது இருக்கா? நீ அங்கேயே செத்து போயிருக்க, கொஞ்சமாவது சூடு சொரணமான இருந்துச்சுன்னா அங்க செத்து இருக்கணும், சாய மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என்னப்பா உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தேன், அது நான் நீதத்தின் அடிப்படை தீர்ப்பு செய்தேன்னு சொல்லணும். தீர்ப்பு சொன்னவருக்கு வாழ்த்துக்கள், மறுநாள் அவங்களுக்கு பரிசு வரும், எம்பி ஆவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு இந்தியாவுல சாதாரணமான விஷயங்கள். புலம்புற நம்ம தான் முட்டாள்கள், என்னமோ பெருசா தான் பெரிய ஞானத்தை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து ரொம்ப தூரம் போயிட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டிய ஒரு சூழல். எதுக்கு இதை சொல்ற? இவ்வளவு சூழலுக்கு மத்தியில் அப்படி இருந்தாலும் இந்த கொடுமையை தாங்க முடியாம, இந்த அநாகரிகத்தை தாங்க முடியாம, இதற்கு மாநில மத்திய அரசுகள் செய்த வரம்பு மீறல்களை, அத்துமீறல்களை, சட்டத்திற்கு அப்பாற்பட்ட
அவங்க செய்த காரியங்களை தாங்க முடியாமல் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, நீங்க எல்லாரும் திருப்பி சரணடைன்னு சொல்லி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் அவங்க 11 பேரும் சரணடைஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு ஆர்த்தி எடுத்து வரவேற்கப்படுகிறது. இது இது என்ன நாடா காடா? சகோதரர்களே, எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இவைகள் அனைத்தும் குடியரசு தத்துவத்திற்கு 100% முற்றிலும் முரண்பட்டவைகள். குடியரசு தத்துவத்திற்கு 100% முரண்பட்டவைகள். ஆனால் முரண்பட்டவைகள் இன்று பல்வேறு இடங்களில், பல்வேறு பகுதிகளில், பல்வேறு அமைப்புகளால், பல்வேறு அதாவது அரசு இயந்திரங்களால் சாதாரணமாக செய்யப்படுகின்ற ஒரு அத்துமீறப்படுகின்ற ஒரு அவல நிலை. இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. ரொம்ப 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 பாராளுமன்றத்திலேயே ஒருத்தன் வித்தியாசமா பேசுறான். கடும் சொற்களை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மீது பயன்படுத்துகிறான். அவர் ஆளுகிறாரு பாராளுமன்ற உறுப்பினர். பெரிய நடவடிக்கை இல்லை. யாரோ வெளியில இருக்க வியாபாரியுடைய கண்ணியத்திற்கு குறைவு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொங்கலை எம்பி போஸ்ட் வந்து நீக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்ம எங்கோ உள்ள வரலாறுகள், எப்பொழுதும் உள்ள சரித்திரங்கள் அல்ல, நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் தான். பாராளுமன்றத்தில் திடீர்னு வெளியில பார்வையாளர்கள் மாதத்திலிருந்து ஒரு சில குதிக்கிறான், என்னென்ன பண்றான். உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க, கடைசியில பிடிச்சு இது பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய பிரச்சனை. இதே இது எவனாவது ஒரு அப்துல் காதர் எவனாவது ஒரு பதவியில் உள்ள நுழைஞ்சிருந்தான்னு சொன்னா இன்னைக்கு நிலை என்ன? அன்னைக்கு மட்டும் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொலை பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அது ஏதாவது இருக்கா? அதற்கு அனுமதி கொடுத்ததையா? ஒரு அவர்களை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சைன் இல்லாம போக முடியாது, அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. இன்னைக்கு எதுல இருக்கும்? அது ஏதோ கலர் கொடியேற்றோம் எல்லாம் வரும். சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழல். ஆனா இவைகள் அனைத்தும் குடியரசு தத்துவத்திற்கு 100% இல்ல, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு எதிரானவை. அந்த எதிரானவைகள் சாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவைகள் மக்கள் அவைகளையும் வேறு வழியே இல்லாமல் பார்த்து பழக வேண்டிய, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். ஊதப்பட்ட ஒரு பிம்பம் ஒரு பெரிதாக பார்க்கப்படுகின்ற ஒரு நிலை. பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரி கடந்த வருடம் வெளியிட்டது, அந்த குஜராத்துடைய படுகொலை சம்பந்தமாக. அவ்வளவு பெரிய இது. உடனே அந்த பிபிசியில ரெய்டு இருக்கவே இருக்கு, ரெய்டு பண்றதுக்குன்னு அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம். ஓகே, இது நம்ம புலம்புறங்கிறது நோக்கம் இல்லை, புலம்புறது அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை, அதனால் பலனும் அல்ல. புலம்புறது நோக்கம் அல்ல. எந்த நாளை குடியரசு தினம் என்று நாம் கொண்டாடுகிறோமோ நமக்கு தெரியணுங்கிறக்காக சொல்ல வரேன். குடியரசு தினம் தான் என்ன, வாட் இஸ் தி ரிபப்ளிக் டே, என்ன, எதற்காக அந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம்? இந்த இந்திய அரசியல் சாசன சட்டம் வழங்கி இருக்கும் உரிமைக்காகத்தான், இந்த சட்டத்திற்காகத்தான், சட்டத்தின் ஆட்சிக்காகத்தான். சட்டத்தின் ஆட்சி எங்கே இருக்கிறது? இன்னும் சொல்ல போனார், இதுல தெளிவு பெற்ற அரசியல் அறிஞர்கள் சொல்வது, வெளிப்படையாக சொல்றது, இப்ப அரசியல் சாசனம் ஒன்று, குடியரசு ஒன்று சொல்கிறது. ஆனா அதற்கு மாற்றமாகத்தான் நான் மேலே சொன்ன காரியங்கள்லாம் நடைபெற்று வருகின்றன. ஆனா சட்டம் சாசனம் அப்படித்தான் இருக்கு, சாசனத்துல இருக்கு, மாற்றமா நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட படாமே நடந்துகிட்டு இருக்கு. சில சமயத்துல யாராவது ஒருத்தர் நல்லவனோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில சில பேருக்கு மட்டும் வரலாம், சாதகமாகவோ நியாயத்தின் அடிப்படையில் சாதகமா தேவை வரலாம். ஆனால் இப்ப அவங்களுக்கு என்னன்னு கேட்டா, எவைகள் எல்லாம் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு இப்பொழுது சாதாரண நடைபெற்று வருகின்றதோ இவைகள் அனைத்தையும் சட்டத்தாலேயே செய்ய வேண்டும் என்பது எண்ணம். அப்படி செய்ய வேண்டுமானால் இன்று நாம் பார்க்கக்கூடிய அரசியல் சாசன சட்டம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, 1950 ஜனவரி 26 இன்று எது உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டது, அதை வானலாக புகழ்கிறோம் என்று சொல்கின்றோமே, இதை தூக்கி குப்பையில் போட வேண்டும் என்பதுதான் திட்டம். இதுதான் பாசிசத்தின் திட்டம். இது கற்பனை கதையெல்லாம் கிடையாது. இதுல திருத்தம் செய்ய எவ்வளவு திருத்தம் பண்ணியாச்சு, மொத்தமா தூக்கி டோட்டல் குப்பையில போடணும். இதற்காக வேறு ஒன்றும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவங்க ஒண்ணு ரெடியாத்தான் வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றது எதுவும் கற்பனை செய்திகள் அல்ல, பத்திரிகை வெளி உலகத்துல நடந்த விஷயம், ஒரு வருடத்திற்கு முன்பு வெளிப்பட்ட விஷயங்கள் தான். ரஃப் காப்பி ஒண்ணு வைக்கத்தான் செஞ்சிருக்காங்க. அதாவது சட்டப்படி இது பண்ணிட்டு வரணும். ஓட்டு நீங்க என்னத்த ஓட்டு போடுறது? சவுத் இந்தியாவில
நீங்க எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னு சொன்னா எங்களுக்கு நார்த் இந்தியாவுடைய ஓட்டு மட்டும் போதும் என்ற அளவிற்கு சூழல்கள் மாற்றப்படும். இன்னைக்கு பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் 500 சில இருக்காங்க, 850 பேர் 900 பேர் உட்கார்வதற்கு தேவையான பாராளுமன்றம் நாங்கள் உருவாக்கி விட்டோம். மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற எண்ணிக்கைகள் கூட்டப்படும் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு ஃபேமிலி பிளானிங் குடும்ப கட்டுப்பாடு வந்த பொழுது சவுத் இந்தியாவுல ரொம்ப நல்லவங்களா இருந்து அதை ரொம்ப ஃபாலோ பண்ணோம். நம்ம எல்லாம் 2 குழந்தைக்கு மேல பெத்துக்கிறது இல்ல, 3க்கு மேல பெத்துக்கிறது இல்ல, 1க்கு மேல வேணாங்கிற மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். அப்படிலாம் வந்துருச்சு, அப்படி ஒரு மாதிரியா வந்துருச்சு. அவன் எவனுமே அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. அங்கே பறக்கத்தா இருக்கிறாங்க. இதை ஃபாலோ பண்ணவங்க மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. இப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய எம்பிக்களை விட அவங்களுடைய எம்பிக்கள் போடுவாங்க. ஒருத்தர் சொல்றா என்ன செய்யணும், ஒரு அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது, அந்த சட்டத்தை ஒரு சாரார் பின்பற்றினார்கள் என்றால் பின்பற்றியவர்களுக்கு அவார்டு கொடுக்கணும். ஆனா இங்கே பின்பற்றியவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். நீ கேட்டீங்க 1 போதும் சொன்னீங்க, 2 போதும் சொன்னீங்க, இவ்வளவுதான். ஓகே, ஓரளவு ஒரு அவுட்லைன் தெரியணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இதை நான் சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இதுல இன்னும் சில ஆண்டுகள் இப்படியே இன்னைக்கு இருக்கிற சூழல் இப்படியே போகும் அப்படின்னு சொன்னா இன்னும் எத்தனை தேர்தலுக்கு வாக்களிப்போம் என்பதை கூட சொல்ல முடியாது. மிஷனை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம், மிஷின் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட வேலையில்லாத அளவுக்கு சில சூழல்கள் போகும். சரி, அப்ப என்னதான் செய்யறது அப்படின்னு சொன்னா 2 விஷயங்கள் பொதுவாக கல்வி விழிப்புணர்வு அவேர்னஸ் வேணும். நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், துறை சார்ந்த ஞானங்கள் வேண்டும். இன்னைக்கு நம்மள்கிட்ட படிக்கிற சப்ஜெக்டும் நாலேஜ் இல்ல, தீனுடைய நாலேஜும் இல்ல, எங்க போய் முட்டிக்கிறது? தீனுடைய நாலேஜும் இல்ல, என்ன துறை படிக்கிறானோ அதுவும் இல்ல. கேட்டா மிஞ்சி போனா 35 மார்க் பாஸ் பண்ணி ஒரு பேப்பரை வச்சிருக்கான். அந்த இந்த என்னமோ ஒண்ணு பேப்பர் இருக்கு, நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க, இல்ல. ஒழிக்கிறதுக்கு தயாராக இல்லை. எதிரிகள் எப்பொழுதும் எதிர்கத்தில் பலம் இருந்ததே இல்லை. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பலகீனங்கள் தான் அவருடைய பலங்களாக மாறுகிறது. அதனால் நாம் படிக்கணும், நிறைய தெரியணும், சூழலை புரிஞ்சுக்கிறணும். இன்றைய யதார்த்த உலகம் என்ன, நாம் வாழும் இடம் என்ன, எப்படிப்பட்ட சூழல். இப்படியே போய்கிட்டு கூலி வேலை செஞ்சு சாப்பிட்டுட்டு காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் அடுத்த கட்டத்திற்காக நகர வேண்டிய, சிந்திக்க வேண்டியது. பொதுவில் கல்வி ரீதியான புரட்சி, கல்வியில் இது வரணும். கவர்மெண்ட் எக்ஸாம்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்களுக்கு அட்டன் பண்ணணும், போட்டி போடணும், மேல வரணும். நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணுன்ற சிந்தனை, கவலை வரணும். ஒரு காலத்தில் இவைகள் எல்லாம் வருவது நம்முடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக. இன்று சமுதாயம் பாதுகாக்கப்படுவதற்காக, சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக கூட சொல்ல மாட்டேன், சமுதாயத்தின் பாதுகாப்பு இவைகளில் அடங்கி இருக்கிறது. படிக்கணும். ஒவ்வொருத்தரும் என்னன்னா கண்ட பேஸ்புக்கு, இன்ஸ்டா என்ன நம்மளை ரொம்ப சுகமா வச்சிருக்கிறாங்க. ஒண்ணுக்கும் உதவாத நேரத்துல ஒரு நாளைக்கு 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம் செலவு பண்ண வச்சு எந்த விஷயங்கள் தெரிய வேண்டுமோ அதை பற்றி எந்த கவலையும் நமக்கு இல்லாமல் நம்ம மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறோம். இது சொல்லப்படுகிற ஒரு ஆய்வு, இது ஒரு வகையான வியாதி. இது என்ன வியாதி அப்படின்னு கேட்டா, ஒரு கட்டத்துல இதையெல்லாம் பார்த்தாதான் எனக்கு தூக்கம் வரும், இதெல்லாம் பார்த்தாதான் எனக்கு ஒரு அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும், அதனால சம்பந்தம் இல்லாம நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க யோசிச்சு பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும், கிட்டத்தட்ட இந்த வியாதியில் நம்மில் 80 அல்ல 95% பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உண்மையாது, வேற வழி இல்லை. நம்ம விளங்குறது விளங்காம இருக்கிறதா இந்த உண்மை அதுதான். சம்பந்தமே இல்லை, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன், அப்போ நான் என்ன செய்யறேன், எனக்கு தூக்கம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். இதுல ஏதாவது 2-3 ரீல் பாத்துடலாம், ஏதாவது 2-3 வீடியோ பாத்துடலாம், அதை பார்த்துட்டு அப்படியே தூக்கம் வந்து நினைக்கிறேன். கடைசியில் தூங்குறதுக்கே நேரம் இல்லை, இதுலயே முக்காவாசி நேரம் போயிருச்சு. முதல்ல நீங்க விரும்பினா ஆன் பண்றது, இப்ப நீங்க விரும்பினா நீ நகரத்துல ஆட்டோ பிளே தன்னாடி கட்ட ஆரம்பிக்கும். எல்லா குப்பையும் காதுல, மூளையில, கல்புல போட்டு 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 ஒண்ணுமே இல்லை. ஒரு ஜடங்களாக வாழ வேண்டிய நிலை. சகோதரர்களை, மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல, முஸ்லிம்கள் அப்படி இருப்பது அவமானத்தின் அடையாளம். அதனால் நாம் அவேர்னஸ் உள்ளவங்களா இருக்கணும், விழிப்புணர்வு உள்ளவங்களா இருக்கணும், படிக்கணும். அரசியல் சாசனம் என்னன்னு படிக்கணும். இன்னைக்கு குடியரசு ஒரு நாள் லீவு கிடைச்சது மட்டும் பார்க்கிறோம் இல்ல, அரசியல் சாசனம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, அடிப்படை உரிமைகள் என்னென்ன இருக்கு, அது தெரிஞ்சாதான் நம்மளால எதிர்கொள்ள போட முடியும். இல்லைன்னா என்னமோ அவன் போடுற பிச்சை வாடுற மாதிரி தெரியும். நீ யார் எனக்கு பிச்சை போடுவது, உனக்கு இருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளும் எனக்கு உண்டு என்று சொல்லணும்னு சொன்னா எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சாதானே நான் இது பண்ண முடியும்.
அவேர்னஸ் வேணும். அதே சமயத்துல சகோதர மக்களோடு குறிப்பிட்ட விரல் விட்டு என்கிற ஒரு சாரார் தீயவர்கள், அந்த தீயவர்கள் பெரும்பகுதி மக்களை தீயவர்களாக ஆக்க முயற்சிக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் மற்றவர்களோடு இணக்கமாக, அன்பாக, யாரையும் நாம் எதிரியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. விரல் விட்டு என்கின்ற ஒரு சாராருடைய அவர் மீது உள்ள கோபத்தை இன்னொருத்த நம்ம காமிச்சோம்னு சொன்னா அவன் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அடையக்கூடிய இலக்கை மறுநாளே அடையக்கூடிய சூழல் ஏற்படும். அப்படி இல்லாமல் ஒரு பக்கம் சுயமாக செல்ஃப் நாலேஜ் நம்ம வளர்த்துக்கிறது, தெளிவான அவேர்னஸ் உருவாக்கிக்கிறது, பிசினஸ்கள்ல நாம் ஈடுபடக்கூடிய துறைகளில் நல்ல ஞானத்தை உருவாக்குவது, வியாபாரங்கள்ல இன்னும் அதை எந்த அளவிற்கு டெக்னிக்காக பண்ண முடியும், நாம் பிறரால் ஏமாற்றப்படாமல் பண்ண முடியும், அவங்கவுங்க சார்ந்த துறைகள்ல யாரும் நம்ம வேஸ்ட் இல்லை, அவங்கவுங்க சார்ந்த துறைகள்ல நாம் மேலே போவதற்கு முயற்சி செய்யணும். யதார்த்தங்களை புரிந்து அவேர்னஸ் இருக்கணும். அதே போன்று அனைத்து மக்களோடும் நாம் நல்லிணக்கத்தோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ வேண்டும். எல்லாம் இந்த மகிழ்ச்சி நிறைந்த குடியரசு நன்னாளில் குடியரசுடைய தத்துவத்தை, அரசியல் சாசன சட்டம், முன்னோர்கள் எதை இந்த நாட்டின் அமைதிக்கான ஒரு காரணமான பொருளாக இந்த கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கினார்கள். இதன் அடிப்படையில் நீதமான ஆட்சி நடைபெறுவதற்கும் அத்தகைய நல்லவர்களை இந்த நாட்டை தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக இருப்பதற்கும், தீய சிந்தனையுடர்கள் நாட்டை குட்டியச்சராக்கக்கூடிய சிந்தனையுடையவர்களை அல்லாஹ் அகற்றுவதற்கும் அவனே உதவி செய்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.